இன்றைக்கி சமையலில் ஸ்பெஷல் வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், அப்புறம் சாம்பார் தாங்க. இன்றைக்கி கிருத்திகைனால சாம்பார் வந்து 10 மினிட்ஸில் சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய், சௌசௌ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சலையும் ஊற்றி அது குக்கரில் மாற்றிடுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்தக்கப்புறம் மாங்காவை மட்டும் தனியாக வெளியே எடுத்துருங்க. ஏன்னா குக்கரை விசில் விடுறதுனால மாங்காய் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா குக்கரை விசில் விட்டு இறக்கிட்டு துவரம் பருப்பில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. அரைவேக்காடு வெந்த மாங்காவையும் சேர்த்துட்டு பருப்பு தாளிச்சதையும் சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் வெந்துடும். இப்போ சாம்பார் ரெடி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தனியாக நைட்டே ஊற வச்சு காலைல குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயெல்லாம் தாளிச்சிட்டு சுண்டலையும் போட்டு தாளிச்சுங்க. கொஞ்சமாக வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் மாங்காய் மட்டும் பல்லு அரைஞ்சி போட்டு சேர்த்துட்டிங்கன்னா சுண்டலும் ரெடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.